கடைசி என்ன பார்த்து கொண்டு கேட்டோம்? ஆம், கடைசியா சுகுன் செய்யப்பட்ட நூலும் அல்லது தன்வீன்ற ஆம், இஹ்ஃபர கட்டம் போல பார்த்துக்கீங்க. ம். போன கிளாஸ்ல என்ன கேள்வி கேட்டேன் கடைசியா? வசனத்துல கடைசியில ஆம், பத்தாமது வந்தா பத்தாமது மத்து அடையாளமும் வந்தா ఎంత செய்யறேன்டி எத்தனை பாத்தீங்களா? செகண்ட் நீட்டுறேன்டி. சரி ஓ, நீங்க ஆ என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். நான் ரெண்டு ரெண்டு செகண்ட் 2 செகண்ட் ரெண்டு அப்படியா? செகண்ட் ஆ யார் சொல்லுது 2 செகண்ட்? யாத்தாவா? நான் வீடியோல பார்த்தேன். பாத்தீங்களா? அப்படி 2 செகண்ட் ஓத விட்டு எப்படியா? நான் சரின்னு சொல்லிக்கிறேன். அப்படியா 2 செகண்ட் வருது? இந்த வசன பத்தாமது வந்திர சுட்டி ஒன்று அல்லது ரெண்டு செகண்ட். ம்ஹும். புதிய விஷயம் உண்டாയി. புதிய விஷயம் உண்டாയി. முதல்ல வாங்க பாப்போம். وما لأحد عنده من نعمة تجزى. ரெண்டாவது فأنذر. துஜிச நீட்டினது. துஜிச நீட்டினது சரியா பிள்ளையா? துஜிச நீட்டினது சரியா பிள்ளையா? வேணா. எத்தனை செகண்ட் இடணும்? ஒன்று அல்லது ரெண்டு. ம். திரும்ப وما لأحد عنده من نعمة تجزى. ஒன்று அல்லது ரெண்டுங்கிறது பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வசனத்திட இறுதியில மத்திட அடையாளம் வந்துச்சு தண்டால், வசனத்திட இறுதின்னு சொல்றல்ல, நிறுத்தி ஓதக்கூடிய அந்த எழுத்துல மத்தினுடைய அடையாளம் வந்துச்சு தண்டால் நாங்க அந்த மத்திட அடையாளத்தை கவுண்ட் பண்ண மாட்டோம். மத்தினுடைய அடையாளத்தை சொல்லனா மத்த வச்சு ஓதணும். இப்ப இந்த இடத்துல துஜிசல் என்ன செய்யணும்? மத்திட அடையாளத்தை கவுண்ட் பண்றல அப்படின்னா என்ன செய்யணும்? நான் பத்தாமதுக்கு ஆ பத்தாமது மத்திட 1 செகண்ட் அளவு வச்சு ஓதணும். அவ்வளோ விஷயம். எப்படி ரூல்ஸ்? வசனத்தை கடைசியில் அப்படியா ரூல்ஸ்? எப்படி ரூல்ஸ் விஷயம்? ம். கடைசிக்கு இல்ல, நான் அப்படி சொல்லலையே. வசந்த கடைசி சொன்னவிடா, வசந்த கடைசிக்கு மதுரை அடையாளம் வந்தா கணக்கெடுக்கப்படாது அப்படியா சொன்னேன்? இல்ல. நான் என்ன சொன்னேன்? போய் உன்னோட தாத்தா டைம் கிளாஸ் டைம் போய் கொண்டி நீ டிலே ஆனி ஜாயின் ஆகி டிலே ஆகி. ம்.
என்ன விட வருது இல்லை, நான் என்ன சொன்னேன் இப்பதான் சொன்னேன் நான். பசந்தாளா சொன்னேன். அவன் கேட்கல அப்படியா? ஏன் நீங்க சொன்னது கேட்டது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது தொடங்கினது. கேட்கலையா? சரி, இப்பவே கேட்கலன்னா அடுத்த கிளாஸ்ல எப்படி விட கேட்டு ஆன்சர் பண்றது? வசனத்துல நிறுத்தி ஓதுற இடத்துல, வசனத்துல நிறுத்தி ஓதுற நிறுத்தி இடத்துல ஒரு வார இடத்துல எழுத்து ஒண்டிக்குமே, சும்மா நிப்பாட்டில வேதாச்சு எழுத்துலாம் நிப்பாட்டணும். அப்படித்தானே? எழுத்தொண்டிக்கும். நான் அந்த எழுத்து ஒண்டிக்கும், அந்த எழுத்துக்கு மேல ஃபத்தஹ் மத் எல்லாம் அந்த மத்திர அடையாளம் வந்துச்சு என்றால் அங்க நான் கணக்கெடுக்க மாட்டேன். அது வசனத்தில் இடையிலே ஆயிக்கலாம், ஆ வசனத்தில் நடுவுல ஆயிக்கலாம், இறுதியிலே ஆயிக்கலாம், எங்க இருந்தாலும் சரி. நிறுத்தி ஓதக்கூடிய அந்த எழுத்துல வார மத்திர அடையாளம் கவுண்ட் பண்ணப்படாது. என்ன சொன்னேன்? ஆ ஆ, வசனத்துல இறுதியில இறுதியை பத்தி சொல்லவே இல்லை. எழுத்துற ஆ, வசனத்துல இறுதியை பத்தி சொல்லவே இல்லை. லாஸ்ட் வசனத்துல கடைசியில இறுதியில அதை பத்தி சொன்னா. வசனத்துல இறுதியில என்று சென்று எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இடையில வரும் ஒரு மதுர அடையாளம், அப்ப அந்த இடத்துல கஷ்டமே. அதான் இறுதி அப்படியா? இல்ல மெய்தானே. வசனத்துல ஸ்டாப் பிளேஸ், உங்களோட பாசையில சொன்னா ஸ்டாப் பண்ற இடம், நிறுத்தி ஓதுற இடம், கடைசி லாஸ்ட் இடம் இல்லை. அது முக்கியம், வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். லாஸ்ட் இடம் என்று சொன்னா எண்ட் ஆஃப் த வேர்சஸ், வசனத்துல லாஸ்ட். நாங்க சொல்றோம் வசனத்துல ஸ்டாப்பிங் பிளேஸ், நிறுத்தி ஓதுற இடம். சட்டம் மிகுதி நிறுத்தி ஓதுற இடத்துல, லாஸ்ட்லயே இல்ல. ம். ம். வசனத்துல நிறுத்தி ஒரு இடத்துல ஆ, ஃபத்தஹ மத்தும் மத்திர அடையாளமும் வந்தீங்கன்னு சொன்னா நம்ம ஃபதஹ் மத்திர மத்துன்னு இல்ல, அடையா ஃபதஹ் மத்துன்னு எடுக்க வேணாம். மத்திர அடையாளம் வந்துச்சு என்றால் நாங்க அதை கவுண்ட் பண்ண மாட்டோம். மத்திர அதை மத்திர விட்டு அடையாளத்தை நாங்க கணக்கெடுக்காம ஃபத்தஹ மத்திர சட்டத்தை யூஸ் பண்ணி எழுதுவோம். எல்லா இடத்துக்கும் ஃபதஹ் மத்து யூஸ் பண்ணலுமா? ஏல ஏல. அப்ப அந்தந்த இடங்கள்ல என்னென்ன அடையாளங்கள் வருதோ அதைத்தான் யூஸ் பண்ணணும். இல்லைங்கண்ணா? ரைட், வசனம் ரெடி ஆயிட்டு வாங்கலாம். நிறைய கேள்வி கேட்பேன், தாதாஜி என்ன சொல்லுவோம்.